ரைடுக்கு பயந்து போயிருக்காரு. ரைடுக்கு பயந்து போய் முறை நான் சொல்லியிருக்கிறேன். இடி இல்ல மோடிக்கு நான் பயப்பட மாட்டோம். தொடர்ந்து என்னோட குரல் கொடுத்துதான் இருக்கோம். என்ன பண்ணாங்க, மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்றவங்க தான் பயப்பட தேவை. நாங்க யாருக்கும் அடி பண்ணிக்கணும் தேவையில்லை, பயப்படவும் அவசியமும் கிடையாது. உதயநிதி அவர்கள் சொன்னார், ஈடி கண்டாலும் பயப்படும் இல்லை, மோடி கண்டாலும் பயப்படும் இல்லை. அப்புறம் ஏன் அவர் தம்பி ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினார்? அவர் தம்பி எதுக்கு ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினார்? தமிழ்நாட்டில் இங்கே இருந்திருந்தா ஈடி கண்டா பயப்பட வீரவசனம் பேசியிருக்கலாம். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று உதயநிதியுடைய தம்பி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பத்திரிகையிலும் வந்த செய்தி, ஊடகத்தில் வந்த செய்தியை அடிப்படையில் சொல்லிக்கிட்டு அவர் ஏன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சிருந்த காரணம் என்ன, அதெல்லாம் வரும். இப்போதானே ஆரம்ப கட்டம். அப்போ யார் எப்படி பயப்படுவாங்கன்னு அப்போ தெரியும்.